ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் இந்த 2024ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் அனைவரிடமும் நட்பாக பழகும், எப்பொழுதும் தொழில் உத்தியோக சிந்தனை உடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலனை தரப்போகிறது, மேலும் இந்த மாதத்தில் எந்த தெய்வ வழிபாடுகள் இவர்களுக்கு சிறப்பானதுன்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. கும்பராசி நேயர்களே, இந்த பலன்களை பார்ப்பதற்கு முன்பு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை முதல்ல பார்க்கலாம். சனி பகவான் ஆனவர் உங்களுக்கு ஜென்மத்திலே அமைந்தும், ராகு பகவான் ஆனவர் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் அமைந்தும், குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமைந்து, மேலும் கேது பகவான் ஆனவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே அமைந்து பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து இந்த மாதம் 14ஆம் தேதி வரை பலன் தரக்கூடியவராகவும், பின்பு அவர் உங்களுடைய ஜென்மத்திற்கு சென்று இந்த மாதம் முழுவதும் அங்கே அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் ஆனவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்து பலன் தரக்கூடியவராகவும், புதன் பகவான் இந்த மாதம் 19ஆம் தேதி வரை உங்களுடைய விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் அமர்ந்து, பின்பு அவர் உங்களுடைய ஜென்மத்திற்கு அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரு. சுக்கிர பகவானானவர் இந்த மாதத்தில் 11ஆம் தேதி வரை 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமைந்தும், பின்பு அவர் உங்களுடைய விரயஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்திற்கு சென்று அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. இந்த மாதத்தில் இந்த கிரக அமைவுகள் மூலம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ற பலன் தாங்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. சரீர உபாதை, அதாவது வியாதிகள் நோய்கள் வருவதற்கான அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா அது உடைவதற்காகவோ இல்லை திருடு போகுவதற்காகவோ அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடியதுனால அதை எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளணும். பிரயாணங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அந்த பிரயாணங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் மிகுந்து இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. தொழில் செய்பவர்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாங்க. நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு இந்த மாதம் சுபமான மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. திடீர் செலவுகள் விரயங்கள் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்ல விஷயமா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல மிக கவனமாக இருப்பது என்பது நல்லது. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுடைய உடம்பை இந்த மாதத்துல ஆரோக்கியமான எளிமையான ஜீரணமான உணவுகளை சாப்பிட்டு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துறதுன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல அதாவது உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய செய்யக்கூடிய வேலைகள்ல உங்களுக்கு தோல்வி வரக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மனம் துவண்டு போகாம 1க்கு 2 முறை நீங்க முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முயற்சிகளை கைவிடாம இந்த மாதத்துல முயற்சி பண்ணுங்க. நீங்க ஆண்களோ பெண்களோ வயதானவர்களோ அல்லது நீங்க மாணவர்களோ எந்த பருவத்துல இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த கும்பராசி நேயர்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிக முயற்சிகள், அதாவது செய்யக்கூடிய அனைத்து வேலைகள்லையும் அதிக முயற்சிகளை மனம் தளராம செய்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக தாங்க இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடைமைகளை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மேலும் உங்களுடைய ஹெல்த்லேயும் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணுங்க. அதுதாங்க இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் சிறப்பாக இருப்பதற்கு எந்த வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு சிவன் வழிபாடு மிகவும் சிறப்பானதாகவும், மேலும் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன தானம் செய்தால் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையை ஞாயிற்றுக்கிழமைகளும் பச்சை பயிறு நீங்கள் புதன்கிழமைகள்லையும் தானம் செய்யலாம். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பயிறு சுண்டல்லாம் செய்து கொடுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டை சுற்றி ஏழைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கோதுமை பச்சை பயிரெல்லாம் நீங்கள் தானம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு ஏற்றத்தை தரக்கூடியதாக கண்டிப்பாக அமையுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.